விஜயதசமி விழாவை முன்னிட்டு தமிழ்நாட்டின் பல பகுதிகளில் அரிசியில் ஆ என்ற எழுத்தை எழுதி மழலைகள் தங்களது கல்வி பயணத்தை தொடங்கியுள்ளனர். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் திரவிய சம்பத். திரவிய சம்பத், இந்த நிகழ்ச்சிகளில் பெற்றோர்கள் மற்றும் குழந்தைகள் எவ்வளவு ஆர்வமா பங்கேற்றிருக்கிறாங்க? இதனுடைய விவரங்களை பகிர்ந்து கொள்ளுங்க. நவராத்திரி விழாவில் 9வது நாளான நிறைவு பெற்ற நிலையில் 10ஆம் நாளான இன்று விஜயதசமி விழா கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருகின்றது. இதனைத் தொடர்ந்து விஜயதசமி நாளில் புதிய செயல்கள் தொடங்கினால் வெற்றி பெறும் என்பது ஐதீகம். அதன்படி கல்வி கற்பது, புதிய தொழில் தொடங்குவது உள்ளிட்ட பல்வேறு நிகழ்வுகளில் மக்கள் ஈடுபட்டு வருகின்றார்கள். அதன்படி நெல்லையிலே நெல்லையப்பர் கோவில் எதிரே அமைந்துள்ள அந்த வித்யா சரஸ்வதி என்று சொல்லக்கூடிய அந்த ஆலயத்திலே குழந்தைகள் கல்வியை கற்கும் தொடங்க அந்த வித்யா ஆரம்பம் நிகழ்ச்சி தொடங்கியது. இதற்காக கோவில் நடை காலையிலேயே திறக்கப்பட்டு அம்பாளுக்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டிருந்தது. தொடர்ந்து தீபாதாரணை காண்பிக்கப்பட்டிருந்தது. கோயில் வளாகத்தில் வித்யா ஆரம்பம் நிகழ்ச்சி தொடங்கியதும் நெல்லை மாநகர் பகுதிகளைச் சேர்ந்த ஏராளமான குழந்தைகளை அழைத்து வந்து பங்கேற்றனர். அதனைத் தொடர்ந்து குழந்தைகளுடன் அமர்ந்து சரஸ்வதி தேவியை பிரார்த்தனை செய்து நெல்மணிகளில் தமிழ் எழுத்தின் முதல் என்னும் அகரத்தை எழுதி கல்வியை தொடங்கி வைத்தனர். இதில் ஏராளமான குழந்தைகள் பங்கேற்று முதல் எழுத்தை எழுதி தங்களது வாழ்வின் முதல் படியான அந்த கல்வியை கற்க தொடங்கியுள்ளனர். விவரங்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி திரவிய சம்பத். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.